திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் முதற்கனல் படத்தோட டீம் வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திரைக்குறள் நேயர்களுக்கு முதல் கனல் இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லார் சார்பிலும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே சார். ஒரு படத்துல மொத்தமா புது முகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க சார். கிட்டத்தட்ட 5 பேர் மெயின் ரோல் மாதிரி பண்றாங்க. 5 பேருக்குமே புது முகம் தான் நீங்க கேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவங்களோட செட்ல ஒர்க் பண்றது எப்படி சார் இருந்துச்சு? இவங்கள வேலை செய்ய வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? இல்ல நல்லாவே பண்றாங்க பசங்க அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப எளிது தான் அது. என்னென்னா, அவங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயத்தை தவிர என்னால் என்ன பண்ண வைக்க முடியுமோ அவங்கள பண்ண வைக்க முடியும். இப்போ நானே பெரிய பிரகாஷ் ராஜ், சீதா பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே என்ன ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அவங்க தான் அங்கே நம்பர் 1 பர்சன். நம்ம தொடர்ந்து வரணும், தப்பு இல்லை, அவங்க பெஸ்ட் ஆக்டர்ஸ், நம்ம அதில் ஒன்றும் குறையில்லை. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னோடய கதையும் புது கதையாக இருக்கிறதுனால என் இஷ்டத்துக்கு இவங்க 5 பேர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் பசங்க. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும், அதாவது க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஈஸியாக கேட்பாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு 65 இயர்ஸ், இவங்கெல்லாம் 20 இயர்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக என் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் யாரை ஆக்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு மெயின் லீட்ஸு? என்னென்னா, இவங்க வேறு ரோல் இல்லைங்களா, வேறு ரோலில் இருக்கிறதுனால இப்போ இவரை விட இவருக்கு கொஞ்சம் போர்ஷன் ஜாஸ்தி. அதனால் இவர் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்னா பெர்ஃபார்மன்ஸும் டஃப்பான விஷயம். அதனால் அப்படி ஒன்றும் இல்லை, அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. எனக்கு மோர் தென் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. நீங்கள் 2 பேரும் காலேஜ் முடித்தோன்னே ஸ்ட்ரைட்டாக ஆடிஷன், செலெக்ஷன், இப்போ ஹீரோ ஆகிட்டீங்க. ஹீரோவாக கேஸ்ட் ஆனீங்கன்னு தெரிஞ்சப்போ உங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஜென்யூனாக என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் காலேஜ் முடிச்ச உடனே இல்லை, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஒரு 6 மந்த்ஸ் மாதிரி காலேஜ் சார் பர்மிஷன் கேட்டு ஓடி வாங்கி அப்படி தான் ஷூட்டிங் போனோம். எனக்கு சார் காலேஜில் ஆடிஷன் சூஸ் பண்ணாரு. அது வரைக்கும் நான் ஹீரோங்கிறதுல எனக்கு டெஸ்ட் ஷூட் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது நான் ஹீரோன்னு. டெஸ்ட் ஷூட்டுக்கு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் ஷூட் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்த உடனே, வாப்பா நீ தான் ஹீரோ அப்படின்னாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேஸ் நான் வீட்டில் சொல்ல பயந்தேன். ஏன்னா படத்தில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் படமே. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு விஸ்காம் சேர்க்கும் போதே சினிமா போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சேர்த்தாரு என்ன. அப்போ விஸ்காம் படிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருந்தீங்க? நான் அந்த கிராஃபிக் டிசைனிங் சைட், 3D சைட் அந்த மாதிரி போகலான்ற ஒரு இதில் இருந்தேன். எனக்கு சினிமா போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சேர்த்தாரு. வீட்டில் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பயமாக இருந்தது. அப்போது என்னோட பிரதர் கிட்ட சொன்னேன், என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட சொன்னேன். அவன் சரி போய் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் கொடுத்த தைரியத்தில் வீட்டில் போய் சொன்னேன். இந்த மாதிரி சோஷியல் கான்செப்ட் யூஸ் பண்ணது எல்லாமே ஹெர்பல் சிகரெட்ஸ் மாதிரி, எதுவுமே ஒரிஜினல் இது கிடையாது. அதனால அது எல்லாத்தையும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் காமிச்சு இதெல்லாம் படத்தில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. சார், ப்ரொடியூசர் சார்லாம் வீட்டுக்கு பேசினாங்க அம்மா அப்பா கிட்ட. சார் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார், என் பையன் அந்த படத்தில் நடிக்கிறான்னா அவனை நான் அதை பண்ண விடுவேனா, அதே மாதிரி தான் உங்கள் பையனையும் நான் எதையுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் சார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அக்செப்டட் கிராஜுவலி அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டில் முன்னாடி நான் ஸ்கூல் டைம்ல ட்ராமா, மைம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு. ஸோ எங்கள் வீட்லேயுமே தெரியும் முன்னாடி இவனுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது. எனக்கும் ஒரு ஆடிஷன் கரெக்டாக நான் இவர் சார் காலேஜில் ஆடிஷன் வரும்போது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அவன் மட்டும் ஆடிஷன் அட்டன் பண்ணி அவன் செலக்ட் ஆகிருந்தான். நான் அப்போ கரெக்டாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல் பிளாங்க். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ், செகண்ட் இயரில் இருக்கேன். அவ்வளோதான், எந்த சான்ஸும் கிடைக்காது, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஆக்டிங் குவிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் போட்டேன். ஐ குவிட் ஆக்டிங்ட்டு. அப்புறம் அது ஒரு மாதிரி போட்டோம் முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு அடுத்த நாள் கட் பண்ணால் மதியானம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், கெரியர் என்ன கெரியர் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இவன் கால் பண்ணுறான். கால் பண்ணி, மச்சான் அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது, அட்டன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். அப்புறம் சரி ஓகே, லாஸ்ட் சான்ஸு, லாஸ்ட் ட்ரெயின் சொல்லிட்டு போனேன். போனதும் அங்கே ஒரு 6-7 பேர் சார் ஆல்ரெடி க்யூரேட் பண்ணி வச்சுருந்தாரு. அங்கே பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தாங்க, பிடிச்சிருந்து எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இதில் ட்ரக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஜோன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி வீட்டில் சொல்கிறதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன். ஆமாம். அதுக்கப்புறம் சாரே வீட்டில் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே சார் பரவாயில்ல, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கூட வந்திருந்தான். போனதும் அம்மா கிட்ட இந்தாங்கம்மா நீங்களே வேணா அடிச்சு பாருங்க, இது ரியல்லாம் இல்லை, ஹெர்பல் சிகரெட் தான் ஃபுல்லாக இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் சரி ஓகே நீ போய் பண்ணு. எங்களாம் அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி இவனுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதில்ல. ஸோ அதனால் அலோவ் பண்ணிட்டாங்க.
சார் சொன்னாங்க உங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு இது டெபியூ மூவி, சார் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒர்க் ஸ்பேஸ்? சார் கூட ஒர்க் பண்ணுறது பார்த்தோம்னா சொன்ன மாதிரி தான், எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப காம் டைப், கோவமே பட மாட்டாரு. எல்லாத்தையுமே டேக் ஈஸியா, இதுதானா இதுதான் அவ்வளோதான் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயே தான் இருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ அது எங்களுக்கு வந்து ப்ரெஷருன்னு எந்த இடத்துலையுமே ஃபீலே ஆகலை. ஏன்னா இப்போ ஷூட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் கேமரால இருக்கோன்னும் போது அந்த பயம் ஸ்டார்டிங்ல இருந்தது. பட் அதையுமே எவ்வளோ கம்மி பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே ஒரு 2 months காலேஜ் ஓடி வாங்கிட்டு சாரோட வீட்லேயே போயிட்டு மார்னிங் டு நைட் அங்கே சார் ப்ராக்டிஸ் கொடுப்பாரு, டைலாக் ஷீட் கொடுத்து இதெல்லாம். ஏன்னா பைலிங்குவல் பண்ணியிருக்கோங்கிறதுனால கன்னடா வந்து கன்னடாவும் டைலாக் பேசணும். ரெண்டுமே நீங்களே தான் டப்பிங் பேசியிருக்கீங்க. அதனால கன்னடாவும் டைலாக் பேசணுங்கிறதுக்காக கன்னடா தமிழ் டைலாக் ஷீட் ஃபுல்லாக கொடுத்து 2 months ஃபுல்லாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லாததுனால சிகரெட்டும் அடிக்க தெரியாது. அதுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. சிகரெட் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஏன்னா 5 o'clock மேல அதான் எங்களுக்கு தம் அடிக்கிறது செஷனே. அந்த ஹெர்பல் சிகரெட் வந்து ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே சார் கொஞ்சம் எங்களை ட்ரெயின் பண்ணி மோல்ட் பண்ணிட்டதுனால ப்ரெஷர்னு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகல. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங்கு ஒர்க் அப்படிங்கிறத தவிர ஜாலியாக எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப்பு போகிற மாதிரி. ஏன்னா கேமராமேனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு. யாருமே திட்டுறதோ இது பண்ணுறதோ அது எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு என்வாயன்மெண்ட். ஃபுல் ஷூட்டுமே அப்படி தான் போச்சு. மொத்த டீமும் ஃபன் பண்ணி தான் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஒரு சீனுமே சார் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அழகாக குழந்தைக்கு புரியுற மாதிரி இருக்கும். அது அழகாக நம்ம டைலாக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அழகாக அவர் முன்னாடி ரிஹர்சல் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அழகாக அவர் பூஸ்டும் பண்ணுவார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃப்ரெஷர்னு தெரிஞ்சு பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மொத்தத்தில் உங்களெல்லாம். சார் இதுக்கு முன்னாடி படம் அப்பா வேணாம்ப்பா ஆல்கஹால் பற்றி, இப்போ இந்த மூவி ட்ரக்ஸ் பற்றி. ஸோ சொசைட்டிக்கு தேவையான மூவிஸ் இது எல்லாமே. அண்ட் நீங்கள் பேசின ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ரியலாக நான் பார்த்துருக்கேன், அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இவன் செத்து போட்டுன்னு சொல்கிற பேரண்ட்ஸு கூட நான் பார்த்துருக்கேன்னு பேசியிருக்கீங்க. ஸோ அந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லாம் எந்த அளவுக்கு படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சார்? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதில் ஒரு கேரக்டர் வரும். அது அவர் சொல்லுவார், ரீஹாப் சென்டர்லேயே அவங்க அப்பா வந்து இப்போ என்னென்னா இவன் வந்து அட்மிட் ஆகிருக்காப்பு. ஸோ இவன் அட்மிட் ஆனவனுக்கு இவங்க அப்பாவை பற்றி தெரியும், கரெக்டுங்களா இருக்கணும். இப்போ இவன் ஆக்சுவலி ட்ரக் அடிச்சு வந்திருக்காப்புல. அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அங்கே ஒரு அப்பா வந்து சொல்லுவார், ஒரு பையனை நான் வந்து இவன் செத்தாலும் பரவாயில்ல சாருங்கிறப்ப இவனுக்கான ஒரு இஃபெக்ட் இருக்குது. நம்ம அப்பா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம எங்கே பார்த்தோமோ எது எது முடியுமோ எல்லாத்தையும் நம்ம சேர்க்க முடியாது இல்லையா. நான் வந்து பெரியவங்களது பார்த்துருக்கேன். பெரியவங்க சின்ன பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுதான் அவசியம் இல்லை. இந்த கதையோட பார்டரில் எதெல்லாம் வேணுமோ அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் யாராவது சொல்கிற மாதிரி இருக்கும், கதை பேக்ரவுண்டில் சொல்கிற மாதிரி. ஆமாம் நம்ம ஏன்னா எல்லாம் ரியல் இன்சிடென்ட்ஸ் இல்லைங்களா. இப்போ ரியல் இன்சிடென்ட்ஸை விட நமக்கு முக்கியமான கதைன்னு எக்ஸ்ட்ரா ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம ஆனால் அதெல்லாம் வந்து ட்ரூத்து ப்ளஸ் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால் வந்து ஆல்மோஸ்ட் எதை யூஸ் பண்ணணுமோ அதை நான் யூஸ் பண்ணி. இப்போ சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிற படங்கள் வர்றது குறைஞ்சிருச்சு. சும்மா ஒரு மாஸ் பிஜிஎம், மாஸ் ஹீரோ, ஹை பட்ஜெட் படம் அதுதான் இங்கே பேசு பொருளாகுது. இப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ கருத்து சொல்கிற ஒரு படத்தை நீங்கள் அதுவும் இப்போவும் கருத்து படங்கள் வருது, அதுவும் அந்த ஹீரோ மாஸ் காட்டுறதுக்கு நடுவில் கருத்து பேசுவார். அப்படி இல்லாமல் முழுக்க புதுமுகங்களை வச்சு இந்த விஷயத்த சொல்லலாம், இது படம் நிற்கும் அண்ட் ப்ரொடியூசர் நம்பி உங்களை நம்பி காசு போட்டிருக்காங்க. இந்த கட்ஸ் எப்படி வந்தது சார் உங்களுக்கு? இல்லைம்மா, இது ஒரு பேசிக்கலாக ஒரு கட்ஸ் தேவை. இது ஒரு சிறிய ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். அதனால தான் நான் கன்னடா எடுத்தேன். என்னென்னா கன்னடாவில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு 7 லட்ச ரூபா வாங்கினேன். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா இப்போ இருக்குது கொடுக்குறாங்க. மானியம், அதாவது குறைந்தபட்ச திரைப்படங்களுக்கு தமிழ்நாடு அரசு 7 லட்சம் கொடுக்குது. அதை நான் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு தைரியம், நல்ல படம் எடுத்தால் கொடுப்பாங்க அப்படின்னு. கன்னடத்தில் வந்து வருஷம் 100 படத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ 100 படங்கிறப்ப ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ப்ரொடக்ஷன் கிடச்சிரும். அப்போ ஒரு 17 லட்சம் ரூபா நமக்கு வருதோ இல்லையோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ப்ளஸ் 2 சேட்டலைட். ஸோ ஒரு 20 to 25 நம்ம செலவு பண்ணோம்னா இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருதா இல்லையா நம்ம கட்டாயம் தெரியாது. பட் தேர் இஸ் அ ஸ்கோப். அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணது என்ன, இன்னொன்று இருக்குது, சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் கமர்ஷியல் ஃபில்ம்லேயும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த ஜூனில் 120 படம் வந்திருக்கு. 120 படத்தில் 5 படம் தான் லாபமாக இருக்கு. 115 படம் லாஸான படங்கள் தான். இந்த 115 படமும் கமர்ஷியல், இவங்க எடுத்த படங்கள் கமர்ஷியல்னு சொல்லப்பட்ட எல்லாமே லாஸ் ஆகிறப்ப, அதுவும் பல கோடி லாஸ் ஆகிறப்ப, இதில் நமக்கு நல்ல படம் எடுத்தால் குறைந்தபட்சம் நமக்கு அது ஒரு
போட்ட பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு என்னோட நம்பிக்கை தான். என்னோட முதல் படத்தை நான் ஒரு 10 லட்ச ரூபா தான் படம் எடுத்தேன். நான் தான் நடித்தேன், நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. அதுதான் இது எக்ஸாம்பிள். ஸோ எல்லா சினிமாலையும் இருக்கிற ப்ராபபிலிட்டி வருதா வராது இதுலேயும் இருக்குது. ஆனால் அதில் என்ன பாருங்களேன், நேற்று படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, டிஸ்டர்ப்னா வந்து வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் இருக்குது. அப்போ அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு ஃபீலுங்கிறது ஃபால்ஸ் ஃபீலிங் கிடையாது, கதையிலலாம் ஃபால்ஸ் ஃபீலிங். இது நம்ம சொசைட்டி பேஸ்டு ஃபீலிங், நம்ம ஃபேமிலி பேஸ்டு ஃபீலிங். அதனால் வந்து 2 லாங்குவேஜாக எடுக்கிறதுனால இந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணாது அப்படிங்கிறது எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அதை தவிர ப்ரொடியூசர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், கேமராமேனும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு வந்து ஃபிலிம் அதை பற்றி ஒரு சின்ன கிராம்ப், அதாவது வெறும் வியாபாரியாக இல்லாமல். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் 3 பேருக்குமே ஒரு சின்ன கால்குலேஷன் இருந்தது. பரவாயில்ல, வீல் டேக் ரிஸ்க், பரவாயில்ல. அதில் நம்ம ஒன்றும் இந்த குடும்பங்கள்லாம் இழந்து வீடெல்லாம் விற்று பெரிய அது மாதிரிலாம் ஆயிட மாட்டோம். அதனால் மினிமம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்ததான். கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, பட் ஸ்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது, கிடச்சிரும். கிடைக்கும் சார். படமே டெபியூ படமே பைலிங்குவல். எப்படி சமாளிச்சிங்க? கன்னடாவில் டப்பிங் பேசுகிறது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? ஈஸியாக? இல்ல 2 பேருக்கும் இந்த கொஸ்டின். அதுதான் டப்பிங்னு இல்லை, ஏன்னா ஷூட்டிங் டைம்லயுமே டயலாக் மவுத் சிங் கொடுக்கணும். ஏன்னா டப்பிங் இவங்க பேசல, டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, பட் மவுத் சிங் நாங்க தான் கொடுக்கணும். ஷூட்டிங் பண்ணும்போதே ஒரு டேக் எடுக்கிறோம்னா அந்த டேக் தமிழ், நெக்ஸ்ட் டேக் அப்படியே கன்னடா. ஒவ்வொரு டேக்குமே தமிழ் கன்னடா ரெண்டுலயுமே எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எடுப்போம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கன்னடா நாலேஜே கிடையாது, சுத்தமா ஒரு வார்த்தை கூட தெரியாது. அதான் அந்த 2 months ப்ரீ ப்ரொடக்ஷன் சொன்னேன்ல நான், அந்த டைம்ல சாருக்கு வந்து தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு, சாரி கன்னடா வந்து சாருக்கு தெரியும், அவரு வீட்டுல பேசுற லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் வந்து அது கன்னடத்துல சொல்லிட்டு இதோட மீனிங் தமிழ்ல இதுதான், இந்த இடத்துல இந்த ஃபீல் கொடு, இந்த வேர்ட்ல இந்த ஸ்ட்ரெஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. அது சொல்லி கொடுத்ததுனால அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல கஷ்டமா தெரியல. நாங்க செகண்ட் ஷெட்யூல் பெங்களூர் போகும்போது கன்னடத்துல எங்களால நாங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு கன்னடம் தெரிஞ்சிருச்சு. லாங்குவேஜ் கிளாஸ் எடுத்தவங்கள ப்ரோ ஆக்கியிருக்காங்க ஒரு படம் முடியும். ஏன்னா இனிஷியலா போகும்போது ஆப்வியஸா அந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது இருந்தது, பட் செகண்ட் ஷெட்யூல் திருப்பி பெங்களூருக்கு போகும்போது கன்னடத்துல அங்க லோக்கல்ல மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஃப்ளூயன்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அது சார் போட்ட எஃபர்ட்டா இருக்கட்டும், அவர் சொல்லி கொடுத்த விதம், அதுதான் சொன்னேன். ஜஸ்ட் இதுதான் டயலாக் படிச்சிருங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அவர் வந்து தமிழ் டயலாக் கொடுத்துட்டு இதோட டிரான்ஸ்லேஷன் இது, இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எமோஷன்ஸ் வர்றதுக்காக அதையும் சேர்த்து சொல்லி கொடுப்பாரு, இந்த எமோஷன்ஸை இந்த வார்த்தையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சாரோட ட்ரைனிங் எல்லா இடத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா ஹெல்ப் பண்ணிச்சு. சார், உங்களுக்கு உங்க 2 பேருக்குமே தம் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த படம் பண்ணும்போது நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பட் இந்த படம் பண்ணும்போது அந்த ரோல் உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு சார்? எனக்கு தெரியும் இது ஆக்டிங் தான்றதுனால எனக்கு தெரியும். ஸோ ஆனால் ப்ராக்டிஸாக பண்ணும்போது அது சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி அதை பிடிக்கணும்னு கூட தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, மற்றவங்க எப்படி பிடிக்கிறாங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் இந்த டீ கடையெல்லாம் போயிட்டு தம் அடிக்கிறது எப்படின்லாம் தம் அடிப்பாங்க, நாங்கள் காஃபி குடிச்சிட்டு எப்படிலாம் அடிக்கிறாங்கன்னு வாட்ச் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்படிலாம் பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கற்றுக்கிட்டு, ஸோ இதுதான் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மற்றபடி பர்சனலாலாம் அது உள்ளே எடுத்துக்கல. ஏன்னா இல்லை, நீங்கள் உள்ளே எடுத்துக்கல, அதால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றின எண்ணம் எப்படி இருந்தது உங்களுக்கு அது பண்ணும்போது? லைக் எல்லாம் ஒரு அறியாமையினால தான் உள்ளே போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பாவமாக தான் இருக்குது, பார்க்க பாவமாக இருக்குது மொத்தம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முதல்லாம் வந்துட்டு நிறைய இந்த ஹெர்பல் சிகரெட்டே வந்துட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 2 பேக்கெட்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து புகை தான், அது வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது, பட் நார்மல் புகை தான். அந்த புகை உள்ள போகும்போதே எங்களுக்கு வந்து இந்த தொண்டையில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து நாங்கள் ஸ்பிட் பண்ணிட்டே இருக்கோம் கான்ஸ்டன்டா. அது வந்து டீஹைட்ரேட் ஆகி இந்த தொண்டைலாம் ட்ரை ஆகும். அப்போ யோசிப்போம், நமக்கு இந்த ஹெர்பல் இந்த இதுவே வந்துட்டு இப்படி பண்ணுதே, ஒரிஜினல் பண்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பாதிப்பு எப்படி இருக்கும், அவங்க ஏன் இதுக்குள்ள போறாங்க அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். நாங்க சொல்ற மாதிரி டீ கடையில போய் கத்துக்கிறதுக்காக பார்ப்போமே ஒழிய, அதுவே வந்துட்டு இதை இப்படி எல்லாம் பண்றாங்களே ஏன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்ற கான்செப்ட்ல தான் படமே எடுத்திருக்கோன்னும் போது அதான் சொல்ற மாதிரி அறியாமை, அதுல இருந்து இது நான் இப்படி பண்ணா இப்படி ஆகும்டான்னு சொல்றதுக்கு தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஓகே. அண்ட் காத்தாடி கிளப் ஃபேமஸ் ஒருத்தருமே உங்கள் செட்டில் இருந்திருக்காரு, இன்னைக்கு இங்கே அவர் இல்லை. எப்படி இருந்துச்சு செட் அவர் கூட? ஓகேவா? எப்பவும் போல ஃபன்னா? ஹரி ப்ரோ வந்து ஜாலியாக தான் இருப்பாரு.
அவரோட ஒரு ஒரு ஷெட்யூல் பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த ஷெட்யூல் போது வந்து ஃபுல் ஜாலி தான். ஏன்னா எங்களுக்கு இன்னும் கூட படத்துல ஒரு சீன், அது சீரியஸான சீனு. நாங்க எப்படின்னா அது டேக் ஒரு 3-4 டேக் போச்சு, சிரிச்சுட்டே இருப்போம் நாங்க அந்த டேக் பண்ணும்போது. அது ஃபுல் ஃபன். ஏன்னா ரிஹர்சல் போது ஒரு காமெடி நடந்தது, அது டேக் வரைக்கும் போச்சு. அதே டேக்கிங்லேயும் அவர் பண்ணியிருக்காரு. அது டேக்லயும் பண்ணியிருப்பாரு. நான் அவரோட டயலாக் தான் அது. அந்த டயலாக அவ்வளோ ஹியூமரா சொல்லுவாரு. அது பின்னாடி நான் சீரியஸா ரியாக்ஷன் கொடுக்கணும். நான் சொல்லிட்டேன், எனக்கு சிரிப்பு வருதுடா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி. அந்த சீன் அது வந்து ஒரு சீரியஸான சீன். ஆனா அந்த சீன் இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு வரும். ஸோ அவரு இருந்தா அப்படியே ஜாலியா ஹியூமரா கொண்டு போயிடுறாரு. அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜாலியா இருக்கும் அவர் இருக்கும்போது. சரி. ஆனா அவர் வந்து நடிக்கிறப்ப அவர் இங்க வந்து சேர்றப்ப ஒரு சாதாரண நடிகர் தான். ஏன்னா இங்க ஷூட்டிங் பண்ணும்போது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே இந்த ஷூட்டிங் போயிட்டு ஆமா இருக்கு. போயிடுச்சு. ஆனா ஆமா, அதனால வந்து அப்போ வந்து அவர் ஒரு சாதாரண எல்லாரும் மாதிரி தான். அது அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டார். ஆகட்டும், நமக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா அப்ப அடுத்த நடிகரும் படத்துல அவரை ஹீரோவா கேஸ்ட் இல்லை பண்ண இல்லை வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இப்பயே இந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாரு அவர். என்ன இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் நான் வரதில்லைங்கிறாரு. அப்படி சொல்லட்டும், எல்லாம் மனிதர்கள் வளர்றது தானே, வளரட்டும், நன்றாக இருக்கட்டும். சார், இது இந்த கதையை நீங்க சொசைட்டிக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க ஏன் புதுமுகங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்க ஒரு ஹீரோ பக்கம் போகாம புதுமுகங்களை கொடுக்கணுங்கிற இது எதனால வந்து? இல்லைம்மா, இது வந்து 18 இயர்ஸ் பாய் தான் நடிக்கணும். இப்போ இல்ல, இது தனுஷ் அண்ணனுக்கு தாடி ஷேவ் பண்ணா 18 இயர்ஸ் பாய் மாதிரியா? தனுஷ் இல்லை, கமல் கூட தாடி வச்சு ட்ரௌசர் போடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அவங்க கமர்ஷியல் சினிமா யாருக்கும் ட்ராயர் போட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஓரளவு நம்ம ரியல் ஸ்டோரி எடுக்கிறோம். நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு புதுமுகங்கள் தான். ஏன்னா இந்த ஏஜில் வந்து 10 பேரெல்லாம் நமக்கு இல்லை. இன்னைக்கு இளைஞர்களே இல்லை, எல்லாம் 50 வயசானவர் தானே ட்ரௌசர் போட்டுங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாருமே இல்லை. அதனால் அப்படித்தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குது இப்போ. அதனால் இன்றைக்கி அப்படியா நடிகர்கள் இல்லை. ஒருவேளை 18 வயசில் ஒரு 5 பேர் இருந்தால் எடுத்துருப்பேன் நான். இங்கே யாருமே இல்லை, தாத்தாக்களும் மாமாக்களும் தான் இருக்காங்க. அதனால் நான் இவங்களை புதுமுகங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. அண்ட் உங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி சார். ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிறது, எல்லா விதத்துலையுமே ஒரு அரசாங்கம் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தில்? இல்லை, எதிர்பார்க்கலாம். என்னுடைய வேலை அது இல்லை. ஏன்னா உலகம் முழுவதுமே எல்லா நாடுகள்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது ஏதோ கஞ்சா வந்து இது விஜய் வந்த உடனேயோ டிஎம்கேலையோ காங்கிரஸ்லையோ இல்லை. இது வந்து நீங்கள் பஞ்சாப் எடுத்தீங்கன்னா 20 வருஷமாக பஞ்சாபில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அடிக்ட் இருப்பாங்க. எல்லா குடும்பங்களும் மோசமாக போயிட்டு இருக்கு. அது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறதுனால, ஆப்கானிஸ்தான். அதனால் இது வந்து என்னுடைய வேலை வந்து அந்த எந்த அரசையும் குறை சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த அரசு அதை வந்து அவங்க உணர்ந்து அதை ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் சும்மா 4 பேரை பிடிக்கிறதுனால இது ஆகிட போகிறது இல்லை. இது வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பி, நான் திருப்பி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை ஸ்கூலிங்லேருந்து நீங்கள் வந்து இதோடைய ரீகேப்னா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே அவேர்னஸ் வரணும். ஸோ அவேர்னஸ் வரணும். இது ஒரு பெரிய வேலை. இது வந்து ஒரு நாள்லலாம் முடியாது. இப்போ நம்ம வீட்டிலே ஒருத்தர் சிகரெட்டை வந்து லைசன்ஸ் கொடுத்த மாதிரி வீட்டில் அடிக்கிறாங்க இல்லைங்களா? யாராவது வீட்டில் கேட்டிருக்காங்களா? சொல்லியிருப்பாங்க, சிகரெட் அடிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகணும். யாராவது வீட்டில் பெண்மணிகள் பொண்டாட்டிகள் எல்லாம் அப்பாவை யாராவது சொல்லியிருப்பாங்களா? இது வரைக்கும் இல்லை, சொல்லாமா. அதில் ஸ்டார்ட் ஆகணும். அப்பா நீங்கள் இறந்து போயிடுவீங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் அவர். இங்கே என்னமோ சிகரெட்டை வந்து அக்செப்டட் ஆகிடுச்சு. இப்போ பொண்ணுக்குள்ளே எங்கே நான் நேற்று கூட இங்கே பார்த்து ஒரு 4-5 பொண்ணு இருந்தேன் அடிச்சிருக்கு. அப்போ என்னென்னா இது வந்து அக்செப்டட். எப்போ வந்து சோஷியலி அக்செப்டட் ஒரு விஷயமா இருக்கோ அது ஒரு பெரிய டேஞ்சர் உங்களுக்கு. அப்போ பரவாயில்ல, சிகரெட் தானே அடிக்கிறாரு எங்கள் புருஷன்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பாருக்கு போகிறதே அவர் 2 ஸ்மால் தானே போடுறாருன்னு பொண்டாட்டி சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா வீட்டில் தாங்க குடிப்பார் அப்படிங்கிறது இது நம்மளுடைய தவறான இது. அதனால தான் இது வீட்டில் தான் மாறணும். அரசாங்கம் வந்து அது எதை வேணும்னா விற்கட்டும். அதாவது விஷம் வந்து கடையில் விற்கலாம் மேடம், நம்ம யாராவது விஷத்தை வாங்கி குடிக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை சார். ஒரு நெக்கி பார்க்கலாமே, யாராவது எலி விஷத்தை வாங்கி நிற்கிறாங்களா? இல்லை, அதனால் கிடையாது. அப்போ ஆனால் இது விஷம்னு தெரியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன அவேர்னஸ்னால் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரணும். அதுக்கப்புறம் அவங்க உலகத்தில் எது வேணும்னா விற்றாலும் நமக்கு கவலை கிடையாது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் சார். சென்சார் போர்டு ஏதாவது கை வச்சுருக்காங்களா இந்த சீனை கட் பண்ணுங்கள் தேட்டருக்கு போட்டதுன்னு? இல்லை, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா கேட்டேன். எனக்கு தெரியும் கிடையாது கேட்டேன். காரணம் வந்து எனக்கு 8ஆம் கிளாஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உலகம் முழுவதுமே 13 வயசில் தான் ஒருத்தர் பீடியோ சிகரெட்டோ குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் எடுத்தோடனே ஹெராயினோ கஞ்சாவோ போகிறதில்ல. அப்போ அதில் ஸ்டார்ட் ஆகிறது தான் இப்போ ஸ்டில் ஒர்ஸ்ட் லெவலில் போகுது. அதனால் ஒரு ஹை ஸ்கூலில் பசங்க பார்க்கணும், நாட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். ஒரு 15 வயசில் பார்க்கணுன்றப்ப நீங்கள் யூஏ கொடுத்தா பார்க்க முடியாது.
யூ தான் கொடுக்கணும். ஆனால் யூ கண்டென்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற இது இருந்தது. அவங்க வந்து படம் ஃபுல்லாகவே ட்ரக் இருக்கிறதுனால ஏ கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏ தான் கொடுக்கணும் சார் உங்களுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் வந்து யூ கேட்டால் தெரியும். அப்புறம் வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டு யூஏ கொடுத்தாங்க. சரி சார் நைஸ் ஓகே. என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், அதுதான் என்னோடய இன்டென்ஷன். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்னா கொடுங்க, யூஏ கொடுத்தா பார்க்கலாமா, சரி பார்க்கலாம். ஸோ அவங்களையும் நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது. என்னென்னா அரசாங்கம் சட்டத்திட்டம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் இருக்குது. அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. இப்போ நம்மளே ஆஃபீஸராக இருந்தால் கூட இதை வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நம்ம கன்வின்ஸ் பண்ணதுனால அவங்க யூஏ கொடுத்துருவோம். ஓகே சார், உங்களோட டெபியூ ஃபில்ம் சார், நீங்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு எடுத்த படம். நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி பெற்று அதை தாண்டி இந்த கருத்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு புரிஞ்ச மாதிரி இல்லாமல் நல்ல விதமாக பொதுமக்களுக்கு கன்வே ஆகி படம் ரீச் ஆகணும்னு திரைக்குறள் டீம் சார்பாக வாழ்த்துறோம் சார். நன்றி. நன்றி.